ஹாய் எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு விஜித் வியூஸ். அந்த வீடியோவில் நிறைய பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, பிக் பாஸ் கொண்டாட்டம் எப்போங்க இருக்கா இல்லையா? இந்த சீசன் என்னங்க நீங்கள் எந்த அப்டேட்டும் இல்லை அப்படின்ற மாதிரி நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கேட்டிருந்தீங்க. ஏன்னா எப்பயுமே பிக் பாஸ் கொண்டாட்டம் எப்படி ஆரம்பிக்கும் அப்படிங்கிறது உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ அதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அது மட்டுமே 50 ரியாலிட்டி ஷோவில் ஸ்ருதிகா எங்கெங்கே போனாங்க அப்படின்ற மாதிரி நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க. அதை பற்றியும் வந்து பேச போகிறோம். ஓகேங்களா? ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வீடியோ மறக்காம லைக்கை போட்டுருங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே கண்டிப்பாக போகலாம். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய அப்டேட் என்ன ரெகார்டிங் பிக் பாஸ் கொண்டாட்டம் எப்போங்க? ஏன்னா ஜனவரியில் முடிஞ்சிருச்சு மிடில். அதுக்கடுத்து பிப்ரவரி மிடில் வந்து ஆரம்பிச்சிருக்கணும். சரி, அட்லீஸ்ட் மார்ச் 1ஆம் தேதியாச்சும் ஆரம்பிச்சிருக்கணும். இது வரைக்குமே எந்த ஒரு அப்டேட்டும் இல்லையே, ஷூட்டிங் போன மாதிரியோ எதுவும் இல்லை அப்படின்ற மாதிரி. இப்போ என்ன அப்டேட் பார்த்தீங்கன்னா, பிக் பாஸ் கொண்டாட்டம் கேன்சல்லாம் ஆகலை. அதுக்கு பிளான் பண்ணிகிட்டு இருக்காங்களாம். ஸோ பார்வதி கமருதனுடைய அப்ரூவல் வேணும்ல. ஏன்னா கொண்டாட்டம் கூடும்போது சும்மா போய் இவங்களை வச்சு பண்ணோம்னா எவனும் பார்க்க போகிறது இல்லை. ஸோ அப்போ பார்வதியாச்சும் வேணும், இல்லை கமருதினாச்சும் வேணும். ஸோ பார்வதி அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கூப்பிடல அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் இருந்தாலும் கமருதனை கூப்பிட்டாகணும். கரெக்டாக அந்த முடிவில் தான் இப்போ வந்து ஆஸ்ட்ரேட் ஆகிட்டு இருக்காங்களாம். ஓகேவா? ஸோ அப்படி இருக்கும் பொழுது எனக்கு தெரிஞ்சு பார்வதியை அவங்க கூப்பிட்டாங்கன்னா டிஆர்பி இன்னும் நல்லாயிருக்கும். இல்லை கமருதினை வச்சு நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், மிச்சம் எல்லாத்தையும் கூப்பிட்டு ஷோ பண்ணலாமான்ற மாதிரி எப்படி முடிவு பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது தெரியல. ஏன்னா விஜய் டிவிலேருந்து பார்வதி அவங்க கூப்பிடவே இல்லை, கமருதீன் தான் கூப்பிட்டுருக்காங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது. ஸோ அதனால் மேபி பார்வதி அது இருக்குமா இருக்காதா அப்படிங்கிறது நமக்கு தெரியல. ஸோ அப்படி வந்துச்சு அப்படின்னா நிஜமாக பிக் பாஸ் கொண்டாட்டத்தில் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது தெரியாது. பயங்கரமான பிரச்சனை வரும். இன்கேஸ் பார்வதி கூப்பிட்டாங்கன்னா ஏதாவது ஒரு சலசலப்பு வரும்ல. ஏன்னா எப்பயுமே பிக் பாஸ் கொண்டாட்டத்தில் ஒரு பிரச்சனை அப்படிங்கிறது இருக்க தான் செய்யும். காலங்காலம் நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம். சரிங்களா? இப்போ வெளியே இருந்து வர்றவங்க டக்குன்னு வந்துட்டு ஏதாவது வந்து கொழுதி போடுவானுங்க. இல்லை வின்னிங் வந்து திவ்யா கணேஷ் எலிவேட் பண்ணுவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்படி இருக்கும் பொழுது பார்வதி வந்தாங்கன்னா பார்வதி பார்த்துட்டு நடாது அப்படின்ற மாதிரி இருக்கும். நிறைய பேரை பற்றி அவங்க பேசிட்டாங்க. திவ்யாவும் வந்து நிறைய பேரை பற்றி அவங்க இன்டர்வியூஸ் வந்து பேசியிருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும் பொழுது பார்வதி வர்றது அப்படிங்கிறது மிகப்பெரிய கடினமான ஒரு விஷயம் தான். பட் கமருதீனை கூப்பிட்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதை எப்படி பிளான் பண்ணுறாங்கிறது தெரியல. ஆனால் மார்ச் 15ஆம் தேதியில் பிக் பாஸ் கொண்டாட்டத்தை வந்து டெலிகாஸ்ட் பண்ண போகிறாங்கன்றப்ப 8ஆம் தேதிக்கு ஒரு ஷூட் இருக்குன்னு சொல்லி சொல்லப்படுது. மார்ச் 8ஆம் தேதி ஷூட் வந்து பிக் பாஸ் கொண்டாட்டம் பற்றி அப்டேட்ஸ் வந்து இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. ஸோ அதனால் வெயிட் பண்ணி பார்க்கலாம், வராங்களா இல்லையா அப்படின்றத பற்றி அடுத்தடுத்து நான் வீடியோஸில் கண்டிப்பாக அப்டேட்ஸ் வந்து பண்ணுறேன். மற்றபடி பிக் பாஸ் கொண்டாட்டம் இருக்குது, அது இப்போதைக்கு இல்லைன்றதான் கிடையாது. எப்பயுமே இருக்கும், எல்லா சீசன்லையும் இருக்கும். இந்த சீசன்லையும் அது வந்து இருக்குது. இல்லை அப்படிங்கிறத கண்டிப்பாக சொல்ல முடியாது. ஓகேங்களா? ஆனால் எந்த டேட்டு அப்படிங்கிறது இன்னும் கன்ஃபார்ம் ஆகப்படல. ஷூட்டிங் வந்து 8ஆம் தேதி அப்படிங்கிறது கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. பட் அவங்க வராங்களா இல்லையா அப்படிங்கிறத பற்றி நான் அடுத்தடுத்து அப்டேட்ஸ் வந்து பண்ணுறேன். கிளியரா? ஆனால் 15ஆம் தேதி டெலிகாஸ்ட். அப்போ இந்த வட்டம் தான் ரொம்ப டிலேடாக பிக் பாஸ் கொண்டாட்டம் வந்து ஷூட்டிங் பண்ணுறாங்க அப்படிங்கிறது தான் அப்டேட். ஓகே, அடுத்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஆட்ஸ், அப்புறம் வந்து நிறைய விஷயங்கள் பார்வதி கமருதீன் வந்து பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இன்றைக்கி கூட லென்ஸ்கார்ட் ஆப்பில் வந்து கண்ணாடியை பற்றி ப்ரமோட் பண்ணுறதுக்கு, அப்புறம் கமருதீன் வந்து பார்த்தீங்கன்னா கார் ப்ரமோட் பண்ணிட்டு இருந்தார். அதுக்கடுத்து ஒரு முடி கொட்டுறதுக்கு ஒரு கிளினிக் வந்து ப்ரமோட் பண்ணிட்டு இருந்தார். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் ஆஃப்டர் பிக் பாஸ் வந்து இருக்குது. அப்படிங்கிறனாலும் உண்மையிலேயே பயங்கரமாக இதை யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறது நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன். சாண்ட்ராவும் பிரச்சனை தான். அவங்களை கப்பலாக கூப்பிட்டு வாங்க வாங்க பல கடை திறப்புகள் நம்ம ஏகப்பட்ட விஷயங்களுக்கு வந்து கூப்பிட்டு போகிறாங்க. அப்படிங்கிறப்ப அவங்களுக்கான அந்த வேல்யூ அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஆகுது அப்படிங்கிறது பார்க்க முடியுது. ஸோ தட் இஸ் குட். அதை நான் வந்து கண்டிப்பாக பாராட்டுறேன். அப்படிங்கிறது தான் அவங்களுக்கு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிருக்கு அப்படிங்கிறது பார்க்க முடியுது. எப்படி யூட்டிலைஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறது நம்ம பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். பட் நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அப்படிங்கிறது தான். ஓகே, ஸோ இதுதான் இன்றைக்கி நமக்கு அப்டேட்டாக நான் கொடுக்கணும்னு நினச்சேன். அது மட்டும் இல்லாமல் 50 ஷோவில் நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க, ஸ்ருதிகாவுக்கு என்ன ஆச்சுங்க, என்ன போச்சு, என்ன பிரச்சனைன்னு கேட்டீங்க. நான் வந்து இன்றைக்கி வெளியே இருக்கனால பார்க்கல அந்த எபிசோடு. டக்குன்னு பார்த்தேன். அதில் எனக்கு புரிஞ்ச வரைக்கும் நான் சொல்லிடுறேன். அவங்களுக்கு ஐ இன்ஃபெக்ஷன். ஓகேங்களா? எப்பயுமே இதுக்கு முன்னாடி ஒருத்தர் போனார் டிக்விஜின்னு சொல்லிட்டு, அவரை வந்து காட்டினாங்க போகிறத. பட் ஸ்ருதிகா போனதை காட்டல. ஓகே, ஆனால் அவங்களுக்கு வந்து ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறது தான். அவங்க இப்போ மஹாலில் இல்லை, அந்த ஷோவில் இல்லை, அவங்க வெளியே ட்ரீட்மெண்ட்டுக்கு போயிருக்காங்க அப்படிங்கிறது தான் அப்டேட்டு. ஸோ அவங்க வந்த பிறகு தான் நமக்கு தெரியும் என்ன ஆக்சுவலாக பிரச்சனை நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. பட் இவங்க ஒருத்தவங்களை மதிக்கவே மாட்டாங்க பாருங்களேன். இப்போ அவங்க இல்லைல்ல, அவங்க போகிற மாதிரியோ இல்லை அவங்க வந்து வெளியே போயிருக்க மாதிரியோ காட்டணும். அது ஏன் இவங்க காட்ட மாட்டாங்க? அப்போ எடிட்டர் வந்து இங்கேயும் பயஸ்டாக இருக்காங்க. பிக் பாஸில் எப்படி வந்து நல்ல விஷயங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா காட்ட மாட்டாங்க. பார்வதி பண்ணுறது, அவங்க பண்ணுற சில விஷயங்கள் மட்டும்தான் அவங்க ஃபோக்கஸ் பண்ணி அடிப்பாங்க. அந்த மாதிரிலாம் இருந்துச்சு. அந்த மாதிரி இதுலேயும் ஸ்ருதிகாவுக்கு வந்து ஒரு மவுஸ் இருக்குது அப்படின்றதுனால அவங்க வெளியே போகிற ஒரு சிம்பத்தி ஓட்டாக க்ரியேட் ஆகும். இல்லை அவங்க ஓட்டை பற்றி அவங்க கவலைப்பட தேவையில்லை, இப்போனாலும் போடலாம். ஆனால் அதெல்லாம் போடாமல் எதுவுமே சொல்லாமல் அவங்க திடீர்னு காணுமேன்ற மாதிரி ஏன்னா பேசிட்டே இருந்தாங்க. திடீர்னு ஒரு 2-3 சீன் இருந்தாங்க, அடுத்துலேருந்து காணும். அப்படி இருக்கும் பொழுது கடைசியாக தான் சொல்கிறாங்க ரீஇன்ஃபெக்ஷன் ஆகிருக்குன்ட்டு. ஸோ அதை மேபி டெலிகாஸ்ட் பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிறது தான். அது பண்ணியிருந்தால் நல்லா இருந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆச்சு. மற்றபடி இந்த வன்சஜுக்கும் கரனுக்கும் ஒரு ஃபைட் நடந்துச்சு. அது 2 மட்டும்தான் பெரிய ஒரு விஷயமா இருந்தது. என்ன அப்படின்னா,
நான் உன்னை வந்து இவன் வெளியே போயிருக்கான் அனுசரிச்சு கரண் மட்டும் தான் உள்ள வருவாப்புல. இவர் சொல்லுவார், இல்லை ஏற்கனவே அவன் உடனே வெளியே போயிட்டான், ஒரு வாய்ப்பு கொடுங்கன்னு சொல்லி லைன்கிட்ட பேசுவாப்புல. உடனே சரி கூப்பிட்டுக்கோங்கன்னு சொல்லுவார் லைனு. அப்படி உன்னை கூப்பிட்டேன் பாரு நான் போய், என்ன செருப்பா அடிக்கண்டா, உன்னை தூக்கி போட்டுருக்கணும் அப்பயே அப்படின்ற மாதிரி கரண் வந்து பயங்கர சண்டை. அவங்க 2 பேருக்குள்ள வாக்குவாதம் திருப்பி வந்துட்டு இருந்துச்சு. மற்றபடி அந்த ஷோவில் ஒன்றும் பெருசாக இல்லை அப்படிங்கிறது தான். ஸோ உங்களுடைய கருத்துக்கள் சொல்லுங்கள். மீண்டும் ஏதாவது அப்டேட்ஸ் இருந்தால் கண்டிப்பாக நாளைக்கு அப்டேட் பண்ணுறேன். உங்களுடைய கருத்துக்கள் வரவேற்கப்படுகிறது. மீண்டும் சந்திப்போம்.